ஒரு சிறிய எறும்புக்கு பின்னால் யானை நின்றால் அந்த எறும்பு எதற்கும் அஞ்சாது. அதுபோலவே அற்பமான தூசி போன்ற நமக்கு பின்னால் அகிலத்தை ஆளும் சர்வ வல்லவர் நிற்கிறார். உலகம் என்பது உங்கள் பலத்தை பார்த்து உங்களை எடை போடலாம். ஆனால் நீங்கள் யாருடைய துணையோடு நிற்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான பலம். இன்றைய இயேசுவின் வார்த்தைகள் ரோமையர் 8 அதிகாரம் 31 இறை வசனம். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? வெற்றி வேந்தனே என் இறைவா, இறைவன் என் பக்கம் இருக்கிறார் என்ற ஒற்றை வார்த்தை இன்று எங்களுக்கு 1000 யானை பலத்தை தருகிறது. ஆண்டவரே, நீர் என் பக்கம் இருக்கும்போது எனக்கு விரோதமாக வரும் எந்த சக்தியும் சூழ்ச்சியும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்புகிறோம். எனக்கு எதிராக எழும்பும் தடைகளையும் போராட்டங்களையும் கண்டு நான் பின் வாங்காதபடி உம்முடைய வார்த்தை எனக்கு துணையாக இருக்கிறது. இன்று என் அலுவலகத்திலோ குடும்பத்திலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ எனக்கு எதிராக வரும் எந்த ஒரு போராட்டத்தையும் உமது பெயரால் நான் முறியடிக்கிறேன். நீர் எனக்காக முன் சென்று கோணலானவைகளை செம்மையாக்குகிறீர். வெற்றியை கொடுக்கிற இறைவன் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் கலங்க மாட்டேன். இன்று முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு வளையத்தில் எங்களை வைத்துக்கொள்ளும். இன்றைய நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். ஆமீன்.